வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. புதுமை தமிழ் என்ற தமிழை இப்பொழுது உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த புதுமை தமிழ் என்பது 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை உங்களிடம் விளக்குவதுதான் என்னுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கின்றது. இந்த 3 எழுத்துக்களை பாருங்கள். இந்த 3 எழுத்துக்களிலே முதல் எழுத்து ஆ, அடுத்த எழுத்து உ, அடுத்து ஐ. இந்த 3 எழுத்துக்குத்தான் முதன்மையாக இருக்கின்றன. இந்த 3 எழுத்துக்களையும் வைத்து அத்துடன் இக்கு, இங்கு, இச்சு, இங்கு, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இய்யு, எர்ரு, இல்லு, இவ்வு, இல்லு, எர்ரு, இன்னு என்று சொல்லக்கூடிய இந்த 18 மெய்யெழுத்துக்கள். இந்த 18 மெய்யெழுத்துக்களும் இந்த 3 எழுத்துக்களும் கூடித்தான் 21 எழுத்துக்களாக இருக்கின்றன. இந்த 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து நாம் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும். இதை நாம் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தோமேயானால் 1 வருடம் முழுதும் அதை தெளிவாக படிக்கும் பொழுது தப்பின்றி தவறின்றி தெளிவாக முழுமையாக கற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அப்படி 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இதை தமிழை எழுதவும் படிக்கவும் முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டால் நம்முடைய வருங்கால சமுதாயம் உலகிலேயே ஒரு மாபெரும் அறிவு பெற்ற சமுதாயமாக, கல்வி அறிவிலே தமிழகத்தை மிஞ்சிட யாருமே இல்லை என்ற ஒரு அளவிற்கான ஒரு அற்புதத்தை வெகு விரைவில் நாம் கண்டிட முடியும். ஒரு வருடத்திலே 1ஆம் வகுப்பு குழந்தை நலமாக படிக்கும் என்றால் அதே 2ஆம் வகுப்பு குழந்தை 6 மாதத்திலே கற்றுக்கொள்ளாதா? 3ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை 3 மாதத்தில் நன்கு கற்றுக்கொள்ளாதா? 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை என்று போகும் பொழுது அது இன்னும் வெகு வேகமாக தமிழை கற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிடும். அப்படி கிடைப்பதனால் ஒரு மாபெரும் அறிவு பொக்கிஷம் நம் தமிழகத்திலே மடிந்து கிடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் யாரும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நான் சொல்லி வருகிறேன் பாருங்கள். இந்த 3 எழுத்துக்களும் ஆ என்ற எழுத்து சொன்னேன். இந்த ஒரே எழுத்து எப்படி வருகின்றது என்று பாருங்கள். ஆ, ஆ, இ, இ. இந்த ஒரே எழுத்து ஆவாக இந்த பக்கம் போட்டால் இது ஆ, திருப்பி போடும் பொழுது ஆ. இதை கீழே வரும் பொழுது இ, இதை மேலே போடும்போது ஈ. அப்போது ஆ, ஆ, இ, இ என்ற 4 எழுத்துக்களும் இந்த ஓர் எழுத்திலே வந்து விடுகின்றது. இந்த ஓர் எழுத்திலே ஆ, ஆ, இ, இ என்ற எழுத்து நமக்கு கிடைத்து விடுகின்றது. அடுத்து உள்ளது 2வது எழுத்து. இது உ என்ற எழுத்து. இந்த உ என்ற எழுத்தை பாருங்கள். உ, உ, ஏ, ஏ. இந்த 4 எழுத்துக்களும் ஓர் எழுத்திலிருந்தே வந்திருக்கின்றது. இது உ. இதை திருப்பி போடும் பொழுது உ. இதை கீழே போட்டால் ஏ. இதை மேலே கோடு இழுத்தால் ஏ. இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆ, ஆ, இ, இ, உ, உ, ஏ.
ஏ என்ற இந்த எழுத்துக்கள் கிடைத்துவிட்டன. அடுத்து இன்னும் 4 எழுத்துக்கள் தேவை. அதை பாருங்கள். இந்த எழுத்து, இந்த ஒரு எழுத்து ஐ. ஆ உ ஐ என்று சொன்னோம். இந்த ஐ என்ற எழுத்து 4 எழுத்தாக வருகின்றது. ஐ ஓ ஓ ஔ. இப்படி மேல் நோக்கினால் ஐ, வலமாக சென்றால் ஓ, இடமாக சென்றால் ஓ, வலமாக சென்றால் ஓ. கீழ் நோக்கி செல்லும் பொழுது இது ஔ என்று இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு அழகாக கிடைத்து விட்டது. அ ஆ இ ஈ, உ ஊ ஏ ஏ, ஐ ஓ ஓ ஔ. ஐ ஓ ஓ ஔ. இவை அனைத்தும் உயிரெழுத்துக்கள். நன்கு பாருங்கள். இது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 3 எழுத்துக்களும் 12 எழுத்துக்களாக மாறிவிட்டன. இப்பொழுது நமக்கு தமிழிலே இந்த 12 எழுத்துக்கள் நமக்கு உயிரெழுத்துக்களாக கிடைக்கின்றன. நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியவில்லை என்றால் என்னுடைய செல்லுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். நிறைய நான் வீடியோ போட்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் கவனித்து நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. காங்கா சாங்கா டானா, இக்கு இங்கு இச்சு. இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை நன்கு பாருங்கள். இக்கு ஆ கா. இக்கு ஆ கா. இக்கு என்பது காவுக்கு மேலே புள்ளி வச்சுருக்கோம். ஆவண்ணாம இக்கன்னா ஆனா சேர்க்கும்போது இக்கு ஆ கா. அப்போ இக்கு. இப்போ நமக்கு உயிரெழுத்து ஆ, மெய்யெழுத்து இக்கு. உயிரும் மெய்யும் சேர்ந்தவுடன் நமக்கு கா கிடைக்கின்றது. இக்கு ஆ கா. இப்பொழுது நமக்கு நடைமுறையில் பார்க்கும் பொழுது இக்கு ஆ கா, இக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மேலே புள்ளி எடுத்துட்டா நமக்கு கா கிடைக்குது. இப்போ நமக்கு உயிரெழுத்து ஆ, மெய்யெழுத்து இக்கு, மேற்புள்ளியை எடுத்தாச்சுன்னா கா. அப்போ உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. நன்கு சிந்தித்து பாருங்கள். இப்படியே அந்த எல்லா எழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களிலும் உள்ள புள்ளிகளை இழுத்து விட்டால் நமக்கு காங்கா சாங்கா டான தான பாமா யரலவலரன்னு கிடைச்சிது. இப்போ நமக்கு தமிழில் உயிரெழுத்து கிடைச்சிருச்சு, மெய்யெழுத்தும் கிடைச்சிருச்சு, உயிர்மெய் எழுத்தும் கிடைச்சிருச்சு. இப்போ உயிர்மெய் இந்த எழுத்துக்கள் தவிர நமக்கு ஒளியை மாற்றி கொடுப்பதற்கான வழிமுறையில் எழுத்துக்களை நாம் மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. அதை மாற்றி மாற்றி கொடுப்பதினால் நமக்கு 247 விதமாக நாம் எழுதி வைக்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது இதை பாருங்கள். இக்கு ஆ கா, இக்கு ஆ கா. அப்போ இக்கன்னா போட்டு ஆவண்ணா போடுறோம். அப்போ கா போட்டு ஆவண்ணா போட்டால் காலு புள்ளி எடுத்து புள்ளி எடுத்துட்டோம். காவுக்கு பக்கத்தில் என்ன போட்டோம்? கா ஒன்றுமே இல்லை காவுக்கு பக்கத்தில். இப்போ காவுக்கு பக்கத்தில் என்ன போட போகிறோம்? ஆவண்ணா போட போகிறோம். கா. அப்போ கானா பக்கத்தில் ஈனா போடுறோம், கீ. அப்புறம் ஈயண்ணா போடுறோம், கீ. அப்புறம் ஊனா போடுறோம், கு. ஊவண்ணா போடுறோம், கு. ஏனா போடுறோம், கே. ஏன்னா போடுறோம், கே. ஐயன்னா போடுறோம், கை. ஓனா போடுறோம், கோ.
ஓவண்ணா போடுறோம், கோ அவ்வண்ணா போடுறோம், கவ். இப்பொழுது ஆனா ஆவண்ணா ஈனா என்னா என்ற எழுத்துடன் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் பொழுது நமக்கு கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ் நமக்கு கிடைத்து விடுகின்றது. நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஞ, இங்கு ஞ, ஞாவுக்கு ஆவணம் சேர்த்துறோம். ஞா, ஞி, ஞீ, ஞு, ஞூ, ஞே, ஞே, ஞை, ஞோ, ஞோ, ஞௌ. காக்கா கீக்கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் என்று சொல்வதை போல் ஞா ஞா ஞி ஞி ஞு ஞு ஞொ ஞே ஞை ஞோ ஞௌ. அதே போன்று ச பாருங்கள், ச சா சா சி சி சூ சூ சே சே சை சோ சோ சௌ. தா தா தி தி து து தே தே தை தோ தோ தௌ. பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பௌ. இப்படியே நாம் தமிழை வெகு எளிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு அருமையான ஒரு மொழி. பல நூற்றாண்டுகளாக இல்லாமல் நம்மையெல்லாம் ஒரு வகையான ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இப்பொழுதாவது நம் வருங்கால சந்ததிகளாவது நல்ல முறையில் அனைத்தையும் கற்று தேர்ந்து 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே தமிழை முழுமையாக கற்று தமிழிலே ஆர்வமுற்று ஆர்வப்பட்டு கல்வியை நன்கு கற்றுக்கொள்ள நாம் அனைவரும் துணை செய்து நம்ம வருங்கால சந்ததிகளை கல்வி அறிவிலே சிறந்தவர்களாக ஆக்கி நம்முடைய பழங்கால அறிவு பொக்கிஷத்தை திறந்திட வழிகாண வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நான் இதை இத்துடன் முடித்து கொள்கின்றேன். அடுத்தடுத்து உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் தெளிவாக கேளுங்கள். சந்தேகத்தை மறந்து சந்தேகத்தை தெரிந்து கொள்ளும் வரை நீங்கள் இடம் கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.